before we make our own, this first exclamation of the Lord's Prayer, before we make our own, இப்போ இவ்வளோ தான் சொன்னல, நம்முடையதாக்க என்னன்னா உண்மையிலேயே அவரை தந்தையாக மாற்ற, we must humbly cleanse our hearts of certain false images. We must cleanse, humbly விட்டுருங்க, அதெல்லாம் வந்து அடுக்குமொழி அலங்கார வார்த்தைகள். cleanse our hearts of certain false images. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இல்லை, அதுக்கு வந்து வேற விளக்கம்னு சொல்லி ஒரு விளக்கம் தராங்க இல்லையா, அதுதான் ஃபால்ஸ் இமேஜஸ் drawn from this world. இந்த உலகத்தார் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், அதை வந்து நம்ம இதயத்திலிருந்து முதல்ல சுத்தப்படுத்தி, இதயத்தை சுத்தப்படுத்தி வெளியே தூக்கி எறிஞ்சிடணும். அது மாதிரியான ஒரு கற்பனை, அது மாதிரியான ஒரு நம்பிக்கை. இமேஜஸ்னால் இங்கே வந்து ஒரு நம்பிக்கை, அவர் மேலே ஒரு அபிப்பிராயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவரோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம், அந்த இமேஜ். அதனால் இயேசு கடவுளை குறித்த இமேஜ், தந்தையாய் கடவுள்னு சொல்கிறோம் அல்லவா, அந்த கடவுளை குறித்த ஒரு இமேஜ் ஏற்கனவே உங்கள் இடத்துல உங்களோட இதயத்தில் வேறு விதமாக இருக்குமே ஆனால் அது வந்து சரியானதில்லை, அழுக்கு போன்றது. அதை சுத்தப்படுத்தி வெளியேற்றுங்கள். கிளென்ஸ்னா வெளியே எடுத்து விடுங்கள், சோப் போட்டு கழுவுறதில்ல. நம்முடைய மனதில் ஒரு மனமாற்றம் வருவது. உட்காந்து தியானிக்கணும், கண்ணை மூடணும். கண்ணை மூடிட்டு என்ன யோசிக்கணும், ஆஹா எங்கெங்கெல்லாம் நான் இதுவரையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையிலேயே ஒரு தந்தை என்று பார்க்காத நிலையில் நான் என்றெல்லாம் இருந்திருக்கிறேன், என்ன அபிப்பிராயத்தில் எல்லாம் இருந்திருக்கிறேன் என்று ரிகலெக்ட் பண்ணணும். ரெக்கலெக்ஷன் சொல்கிறோம், ரிட்ரீட்னு சொல்கிறோம், இதான் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். இப்படி என்னமோ வார்த்தை வச்சுருக்குறோம். எதுக்கு? மனம் மாற்றத்திற்கு நாம் ஒதுக்கும் நேரத்தில். அதனால் நாம் மனம் மாறும்பொழுது எதில் வந்து இதுக்கு முன்னால் பண்ணியிருப்பீங்கன்னா மனித சட்டத்தை தான் அலசி பார்த்துருப்பீர்கள். ரிஃப்ளெக்ஷனுக்கு வாங்க, ரிகலெக்ஷன் வாங்க, அப்படி ஏதோ ஒன்று கூப்பிடுவாங்க, ஸ்பிரியை கூப்பிடுவாங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதோ ஒன்று கூப்பிட்டு பண்ணுவாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுவீங்க, கண்ணை மூடிட்டு மனித சட்டத்தை என்னெல்லாம் என்ன அதுக்கு அங்கே போய் சொன்னாங்க இது பண்ண, அப்படி தான் வந்து ரிகலெக்ட் பண்ணுறாங்க ஒழிய இதை யாரும் செய்வதில்லை. அதனால திருச்செவடி அழிகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. சிசிசி அழியலை, திருச்செவியில் உள்ள மக்கள் இந்த இமேஜை மாற்றிக்கிட்டே நிறைய பேர்லாம் வந்து மெயினாக இந்த இமேஜ் எப்படி மாறிடுச்சுன்னா, மார்ட்டின் லூத்தர் சொல்லிக் கொடுத்த இமேஜ் படி எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரான் ஃப்ரம் திஸ் வேர்ல்டுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி திருச்சபையில் இப்போ இருக்க நிலைமை வந்து ட்ரான் ஃப்ரம் மார்ட்டின் லூத்தர்னு போடணும். ஃப்ரம் திஸ் வேர்ல்டில் ஒரு பகுதியாக இருக்கிறார் மார்ட்டின் லூத்தர். ஏன்னா இந்தியாவில் இருக்கும்போது ட்ரான் ஃப்ரம் திஸ் வேர்ல்டுங்கில் இந்து மத நம்பிக்கையிலும் நாம் இருக்கிறோம். அநேக நேரத்தில் நம்மளை அறியாமல் போன ஜென்மத்தில் என்ன பாதிஞ்சனோ தெரில, இப்போ நான் கஷ்டப்படுறேன்னு அவங்க அறியாமலே ரிலீஜியஸ் பீப்புள் சொல்கிறதே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால மற்ற மக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து அதில் தான் இருப்பாங்க. இந்த உலகத்தினா இந்த இந்திய மக்களில் வந்து இந்திய நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க, மாற்றிக்க மாட்டாங்க. அவன் போய் ஜோசியம் பார்ப்பான், போன ஜென்மத்தில் நீ அது பண்ணதுனால இப்போ கஷ்டப்படுறேன்னு அது சொல்லுவான். ஆமாம் ஆமான்னு நினச்சிக்குவான். உடனே அந்த சாமி போய் பரிகாரம் பண்ணு, இந்த சாமி போய் பரிகாரம்னாலும் ஓடுவாங்க இல்லையா. சனி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குது காரைக்காலில். அது பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் சனி போயிடுச்சப்போ. குரு பகவான் சொல்லி நாலந்தூர் இன்னொரு ஊரில் இன்னொரு இது இருக்குது, அங்கேயும் போயிருந்தீங்கன்னா ஒரே கூட்டம் இருக்கும். இதெல்லாம் என்னன்னா இந்த உலகத்தாருடைய நம்பிக்கை தூக்கி கடவுள் இடத்தில் வைத்து விடுவார்கள். அந்த உறவு முறை பார்க்காமல் வேறு முறையில் பார்ப்பார்கள். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது என்றால், வாசிக்கிறார், பிஃபோர் வி மேக் அவர் ஓன் திஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளமேஷன் ஆஃப் த லார்ட்ஸ் ப்ரேயர், அதாவது கடவுளை தந்தை என்று அழைப்பதற்கு முன்பு அப்படி ஷார்ட்டாக சொல்லிடலாம், we must cleanse our hearts of certain false images drawn from this world அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது நம்ம இதயத்தில் இதுவரையும் தவறாக எதுவும் நினைச்சிருந்தோம்னா, கடவுளை வேற மாதிரி பார்த்திருந்தார், கடவுளை கடவுளாகவே பார்த்திருந்தால் கூட தவறு. கடவுளை நாம் எப்படி பார்க்க வேண்டும், தந்தையாக தான் பார்க்க வேண்டும். அப்படின்னு என்ன, ஒரு இளவரசர் அரசரின் சபையில் போய் அரசரை அழைக்க வேண்டும் என்றாலும் இங்கே அவர் உண்மையிலே பிறந்தவர். இயேசு வந்து அரசர் என்றும் அழைக்கலாம், தந்தை என்றும் அழைக்கலாம். ஆனால் நாம் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் நாம் அப்படி வச்சுக்கோங்க, தந்தை என்றுதான் அழைக்க வேண்டும். அரசர் என்று அழைத்து விட்டால் ஒருவேளை அந்த உரிமை போய்விட்டது போ என்ற ஒரு அன்சர்டன்டின்னு சொல்றோம்ல, அந்த இதில் வாசிச்சன் அல்லவா, என்னன்னா
த சர்டன்டி ஆஃப் பீயிங் லவ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையே அந்த சர்டன்டி கிடைக்க வேண்டும் என்றால் தத்தெடுக்கப்பட்டவர்கள் அரசர் என்று அழைக்கக்கூடாது. அப்ப தத்தெடுக்கப்பட்டவர்களை தந்தை என்று அந்த அரசர் அழைக்க அனுமதித்தால்தான் அங்கே அந்த பிள்ளைகளுக்கு நாம் உண்மையிலேயே அரசருடைய பிள்ளைகள் என்ற அந்த நம்பிக்கை வரும், அந்த உரிமை கிடைத்த நிலை வரும். நம்பிக்கையோட இது உண்மையிலே உரிமை கொடுக்கிறார். அதனால் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும், கடவுளை கடவுள் என்று கூட பார்க்கக்கூடாது, தந்தை என்றுதான் பார்க்க வேண்டும். கடவுளை கடவுள் என்று பார்ப்பது மற்ற நம்பிக்கையை சேர்ந்தவர்களும், அதாவது மற்ற மதத்தினர், மற்ற சபைகள் போன்றவர்கள் ஆவார்கள். நாம் அப்படி அல்ல. அதனால் என்ன பண்ணோம், அந்த கடவுள் என்று பார்த்திருந்தால் கூட அது ஒரு அழுக்கா. cleanse our hearts of certain false images drawn from this world. அப்படின்னா இந்த உலகத்தார் நம்ம எல்லாம் கடவுளை கடவுள் என்றுதான் பார்க்க வைத்திருப்பார்கள். அதை தூக்கி விட்டு எறிஞ்சிடணும். அதான் மனமாற்றம். நான் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன், அது பேர் மனமாற்றம் இல்லை. இனிமேல் நான் வேறு நம்பிக்கைக்கு போக மாட்டேன், கடவுளை தந்தை என்றுதான் பார்ப்பேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்தீர்கள் என்றால் அதுக்கு பேர் மனமாற்றம். அதான் நம்மளை செய்ய சொல்கிறார். அதாவது சிசிசி திருச்சவே நம்மை செய்ய சொல்கிறது. ஹியூமிலிட்டி மேக்ஸ் அஸ் ரெக்கக்னைஸ் that no one knows the Son except the Father, and no one knows the Father except the Son, and anyone to whom the Son chooses to reveal him. பாருங்க, அந்த இடத்துல நான் கவனிக்கணும். anyone to whom the Son chooses to reveal him, என்ன செய்யணும், கடவுளை தந்தை என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த உண்மை மற்றவர்களுக்கு தெரியாது. அவர் சொல்றாரு, நானும் நம்புறேன். இப்போ நீங்க வந்துட்டீங்க, இந்த ஒரு டாக்கு, இந்த ஒரு இதை கேட்கிறதுனால, இந்த ஒரு செய்தியை கேட்கிறதுனால உங்களுக்கு தெரிய வருகிறது என்றால் அது இந்த நிலைப்பாடை இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். எனிவன் டு ஹூம் த சன், நற்கருணை ஆண்டவர் சூசஸ், உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறார். எதற்கு? டு ரிவீல் ஹிம் ஹூ த காட் த ஃபாதர். இதை நீங்கள் மனக்கட்டு இதுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்காமல் இருந்தால் இது டோன்ட் பி ரிவீல் டு யூ. புரியுதா? God's true nature will not be revealed to you by God's Son, the Eucharist. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னா God has chosen you. இந்த வசனத்தின்படி. எந்த வசனத்தின்படி என்றால் மத்தேயு 11:25-27 எடுத்து படித்தால் இது சொல்கிறதாம். That is to little children அப்படின்னு படிக்கிறார். நாமெல்லாம் அவருடைய பார்வையில் லிட்டில் சில்ட்ரன் தான். நமக்கு இதை வெளிப்படுத்துகிறார். The purification of our hearts has to do with paternal and maternal images stemming from our personal and cultural history and influencing our relationship with God. Purification of our hearts. என்ன செய்யணும்? இந்த உணர்வுகளெல்லாம் வளர்த்து நம்முடைய கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை புரிந்து கொள்ள வைக்கணும். அதை புரிந்து கொண்டு அதுக்கேற்ப நம்முடைய இதயத்தை பியூரிஃபை பண்ணணும். அப்போ பியூரிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த உறவு முறையை உணர்வது. இந்த உறவு முறையை முழுமையாக உணர்ந்து விட்டால் நம்முடைய இதயம் பியூர் ஆகிவிடுகிறது. ஆனால் என்ன மேற்கொண்டு சொல்றாங்கன்னா, God our Father transcends the categories of the created world. மெதுவாக கடவுள் என்ன செய்கிறார் என்றால் இந்த படைக்கப்பட்ட உலகில் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை இதை உணரச் செய்கிறார்.